இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Proverbs 13:12. Hope deferred makes the heart sick, but a dream fulfilled is a tree of life. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காத்திருக்கிறதான வாழ்க்கை மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. காரணம், ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் காத்திருந்து தோல்வியுடையும் போது நம்முடைய இருதயம் நம்மையும் அறியாமல் சோர்ந்து போய்விடுகின்றது. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் கூட குன்றி போய்விடுகின்றது. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விரும்பின காரியங்களை நான் நிச்சயமாய் செய்வேன், நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், வேதத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு பக்தன் இருந்தார். ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. 25 வருடங்கள் கழிந்த பிறகே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நீங்களும் கூட பல நாட்களாய், பல மாதங்களாய், ஏன் பல வருடங்களாய் கூட உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று காத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் என் வார்த்தைக்கு முழுவதுமாய் நம்பி கீழ்ப்படுகின்ற போது நான் சொன்னதை நிச்சயமாய் செய்வேன் என்று. வேதத்தில் 12 வருடமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொள்ள அவளுக்குள் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்த பிறகு அவள் தேவனிடத்திலே வந்தாள். அப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொண்டாள். வேதத்தில் அநேக வருடங்களாய் வியாதியா இருக்கிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், காத்திருக்கிறதுனாலே உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் பெருக வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே 18 வருடமாய் கூனியாயிருந்த ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திராமல் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் அமர்ந்திருந்தது தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருந்திருக்கிறாள். கர்த்தர் அந்த மகளை சுகப்படுத்தும்படியாய் வந்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே போல இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், இந்நாள் வரைக்கும் இத்தனை வருடமாய், இத்தனை மாதமாய், இத்தனை நாட்களாய் அது நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். நீ நம்பின காரியம் நிச்சயமாய் வாய்க்கும். நீ இனி வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை முழுவதுமாய் நம்பி விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், உங்களுடைய இருதயம் பூரிப்பாகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலே நீர் நினைவு கூறும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் விரும்பின காரியங்களை நீர் இந்த நாளிலே செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அது திரும்ப ஆண்டவரே வெறுமையாய் உம்மிடத்தில் வருவதில்லை அப்பா. அது நீர் அனுப்பின காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணும் அப்பா. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். அப்படி நீ செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.